Discover the charm of luxury living at Madipakam. ஏறக்குறைய 62,000 குழந்தைகள் இதற்கு இறந்திருக்கிறது. ஆனால் ஐநா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக காசாவை இன அழிப்பு நடத்தி இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு இன அழிப்பு போரை தொடங்கி இருக்கிறது. அந்த இன அழிப்பை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் தொடர்ந்து இந்த போரை நடத்தி கொண்டிருக்கும், இந்த போருக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் ஐநா சபையே உடனடியாக இந்த போரை நிறுத்த வேண்டும். இஸ்ரேல் மக்கள் அந்த மக்களை கொண்டு குவிக்கின்ற அநீதியை இன்றைக்கு உணவுக்காக தண்ணீருக்காக கஷ்டப்படுகிற குழந்தைகள் பெண்கள் இன்றைக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற வழியில் நாம் அனைவரும் இணைந்து இந்தியர்களாக அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய துணையோடு காசாவிலே ஒரு இன அழிப்பு போரை தொடங்கி இருக்கிறது. மிக கொடூரமான முறையில் குழந்தைகள் பட்டினி கிடந்து சாக வேண்டும் என்பதற்காகவே குழந்தைகளுக்கு கூட உணவு கிடைக்காத ஒரு நிலையை இஸ்ரேல் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். அங்கே பாதிக்கக்கூடிய மக்களுக்கு இந்திய அரசாங்கம் உடனடியாக உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், மருத்துவம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அங்கே கொல்லக்கூடிய அந்த ஐநா உடனடியே தடுக்க வேண்டும். அந்த காசா மக்களை காப்பாற்ற வேண்டும். இஸ்ரேல் உடனே வெளிச்செல்ல வேண்டும். ஐநா உடனே இஸ்ரேலை தடை செய்ய வேண்டும். அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். ஏறக்குறைய 62,000 குழந்தைகள் இதற்கு இறந்திருக்கிறது. ஆனால் ஐநா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசே, மோடி அரசே, தாங்கள் ஏன் இதுவரைக்கும் இது சார்பாக கேட்கவில்லை? ஆகவே அந்த இஸ்ரேல் மக்களுக்காக இஸ்ரேல் மக்களை அந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டும். அங்க இருக்கிற காசா மக்களை பாதுகாக்க வேண்டும். ஐநா உடனடியாக இதில் இறங்கி உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் இந்தியனாக, தமிழனாக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய துணையோடு காசாவிலே ஒரு இன அழிப்பு போரை தொடங்கி இருக்கிறது. மிக கொடூரமான முறையில் குழந்தைகள் பட்டினி கிடந்து சாக வேண்டும் என்பதற்காகவே குழந்தைகளுக்கு கூட உணவு கிடைக்காத ஒரு நிலையை இஸ்ரேல் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. பெண்கள், குழந்தைகள் என்று பாராமல் பல்லாயிரக்கணக்கான மக்களை காவு வாங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக காசாவை இன அழிப்பு நடத்தி இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு இன அழிப்பு போரை தொடங்கி இருக்கிறது. அந்த இன அழிப்பை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அமெரிக்கா உள்ளிட்ட எந்த நாடுகளும் இஸ்ரேலுக்கு துணை போகக்கூடாது. அதுபோக இன்றைக்கு ஐநா மன்றத்திலே அது ஒரு தனித்த தேசமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு தனித்த தேசத்தில் இன அழிப்பு நடக்கிறது என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடிய கடமை எல்லா நாடுகளுக்கும் இருக்கிறது. எனவே இந்தியாவும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போரை அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பிலே இந்தியாவிலேயே தமிழகத்தில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக இன்றைக்கு ஒரு பேரணி, கண்டன பேரணி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கிய அரசியல் தலைவர்கள், அரசியல் இயக்கங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பேரணி வாயிலாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உடனடியாக நீங்கள் போரை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த போரை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த போரிலே பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள், யாதுமறியா பிஞ்சு குழந்தைகள் உயிரை தங்களை கொள்ளுகின்றனர். அதே நேரத்தில் அங்கே பல்வேறு உயிர்கள் பசியும் பட்டினியால் வாடுகின்றனர். பசியால் பல உயிர்கள் போய்கின்றன. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் தொடர்ந்து இந்த போரை நடத்தி கொண்டிருக்கும், இந்த போருக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் ஐநா சபையே உடனடியாக இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஐநா சபை வலியுறுத்தியும் அமெரிக்காவை கண்டித்தும் இங்கே எங்களது பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாகவும் ஆஜிப் தமிழர் கட்சியின் சார்பாகவும் நாங்கள் இங்கே இந்த ஒரு அடையாள பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உடனடியாக போரை நிறுத்த வேண்டும். அங்கே கொல்லப்படுகின்ற அந்த மக்களை காப்பாற்றப்பட வேண்டும். இந்த இனப்படுகொலையை திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யும் அமெரிக்க அரசை கண்டித்தும் நாங்கள் இங்கே பேரணி நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிறுத்திடு, உடனடியாக போரை நிறுத்திடு என்கின்ற எங்களது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாகவும்
தொடர்ந்து அந்த போரின் மூலமாக பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். புதிதாக உருவாக்கப்படுகின்ற அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், அவர்களுக்கு தண்ணீர், சாப்பாடு உள்ளிட்ட அடிப்படை மருத்துவ வசதிகள் அனைத்தும் உடனடியாக செய்து தரப்பட வேண்டும் என்ற நாங்கள் இந்த பேரணியில் கோரிக்கையாக வைத்து செல்கின்றோம். குழந்தைகள் முதல் கொண்டு பல லட்சம் குழந்தைகள் காசாவில் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை உலகம் கண்டுகொள்ளவில்லை. அதற்கு அமெரிக்கா ஏகாதிபத்திய ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இன்று பல மக்களை கொலை செய்வதற்காக தூண்டி கொண்டிருக்கிறார்கள். வெடிகுண்டுகள் போட்டு, அணுகுண்டுகளை போட்டு இன்றைக்கு ஏழை மக்களை எல்லாம், அந்த இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களை எல்லாம் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டித்து இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நீதி வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். காசாவில் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் அந்த மக்களை கொண்டு குவிக்கின்ற அநீதியை, இன்றைக்கு உணவுக்காக, தண்ணீருக்காக கஷ்டப்படுகிற குழந்தைகள், பெண்கள் இன்றைக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற வழியில் நாம் அனைவரும் இணைந்து இந்தியர்களாக அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் வாழ்வு பெற வேண்டும், அவருடைய நாடு அவர்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் இணைந்து ஏறெடுக்கிறோம். வெற்றி பெறுவோம். மக்கள் அனைவருக்குமான பூமி இந்த பூமி என்பதை நாங்கள் ஓங்கி உழைக்கின்றோம். காசாவை ஒரு இன அழிப்பிலிருந்து காப்பாற்றுன்றது என்னுடைய அந்த வேண்டுகோள். அண்டு உலக நாடுகளில் அனைத்து தலைவர்களும் இதில் ஓப்பனாக பேசணும். முக்கியமாக இந்தியாவும் இதில் ஒரு முக்கிய பங்கு பெற்று காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டுகிறோம். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் சிறு குழந்தைகளை சொல்லுங்கள் அந்த மாதிரி கொள்கிறாங்க. கொஞ்சம் உங்கள் மனசாட்சி உங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கா? தயவு செய்து உலக நாடுகள் அனைவரும் தயவு செய்து இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி அந்த குழந்தைகளை தயவு செய்து பாதுகாத்துருங்க. அங்குள்ள மக்களை நீங்கள் பாதுகாத்துருங்க. Discover the charm of luxury living at Madipakam. மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.